கூடாரவல்லி என்றால் என்ன? ஸ்ரீரங்கநாதனுடன் கலந்த ஆண்டாள். கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா உந்தன்னை என்ற திருப்பாவை 27வது பாடலை பாடி ஸ்ரீரங்கநாதனுடன் ஆண்டாள் நாச்சியார் கலந்தார். இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு மார்கழி 27ஆம் தேதி கூடாரவள்ளி நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தசமி, ஏகாதசி, துவாதசி, அதற்கு முன் பகல் 10, இரா 10 ஆகியவை மிக உற்சாகமாக பெருமாள் உற்சவத்துடன் கொண்டாடப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நம்மாழ்வார் மோட்ச வைபவ நிகழ்ச்சியும் நடந்தன. மார்கழி மாதம் என்றாலே மிக குளிராக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் தினமும் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 27 நாட்கள் விரதமிருந்த ஆண்டாள் தனது நோன்பை நிறைவு செய்யக்கூடிய கூடாரவள்ளி நிகழ்வு இன்று மார்கழி 27 நடக்கிறது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற திருப்பாவை பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார் தனது விரதத்தை நிறைவு செய்ததாக கூறப்படுகிறது. அனைத்து பெருமாள் கோயில்களில் கூடார வள்ளி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார நிகழ்வு நடைபெறும். இதில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை அலங்காரங்கள் செய்யப்படும். இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபடுவது வழக்கம். இந்த அற்புத தினத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. வழிபாடு: அக்காரவடிசல், பால் சாதம், நெய், சர்க்கரை சேர்த்து செய்து பெருமாளுக்கு படைத்து அதை பிரசாதமாக உண்பார்கள். நம்பிக்கை: பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல துணை அமையவும், வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கவும் இந்த நாளில் வழிபடுவது விசேஷம். சுருக்கமாக, கூடாரவல்லி என்பது ஆண்டாளின் பக்தியையும் அரங்கனின் அருளையும் போற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த வைணவ பண்டிகையாகும். இது மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.